சிவாய நம திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சங்கீதா கிருஷ்ணன் அம்மா அவர்களை குருவின் சார்பாக வருகென்று வரவேற்கிறேன். அம்மா, நீங்க தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம். நன்றி. நன்றி ஐயா. சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையின் சார்பாக அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த அவருக்கு எனது மனமார்ந்த நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். ஸோ இன்னைக்கு நாம தலைப்பு என்ன பேச போறோம் அப்படின்னா, பெண் கல்வி, விமென்ஸ் எஜுகேஷன் பத்தி நம்ம பேச போறோம் இல்லைங்களா. என்னடா விமென்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு எடுத்துருக்கோம்னு பாத்தீங்கன்னா, விமென்ஸ் எஜுகேஷன் நிறைய பேர் பேசிட்டே தான் இருக்காங்க. பட் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல வந்துட்டு இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். விமென்ஸ் எஜுகேஷன் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து புக்ஸ்ல படிச்சிருப்போம், நிறைய கூகுள் சர்ச் பண்ணி படிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி விமென்ஸ் எஜுகேஷன் இல்லாம இன்னைக்கு பெண்ணுடைய எஜுகேஷன் என்ன அப்படின்றத நான் உணர்ந்ததை நான் சொல்ல போறேன் உங்களுக்கு, சரிங்களா. ஸோ என்னுடைய சூழ்நிலை, ஒரு பெண்ணாக ஒரு சமூகத்தில் எனக்கு கிடைத்த அங்கீகாரமும் அந்த கல்வியையும் உங்களுக்கு நான் வந்து தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் லைக் தட் வந்துட்டு ஒரு கூகுள்லயோ ஒரு புக்ஸ்லயோ அந்த மாதிரி இல்லாம இந்த ஒரு பெண் கல்வி பாத்தீங்கன்னா இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ இன்னைக்கு நம்ம அதை பத்தி தான் பேச போறோம். ஸோ பெண் கல்வி அப்படின்றது ஜஸ்ட் லைக் தட் எஜுகேஷன் வந்து இம்பார்ட் பண்றது மட்டும் கிடையாது. ஸோ கல்வியை ஒரு பெண்ணுக்கு நாம வந்து கொடுப்பதால் மட்டுமே பெண் கல்வி உயர்ந்ததாக ஆயிடாது, சரிங்களா. ஸோ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் பெண் கல்வினா என்னன்னு நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. பெண் கல்வி அப்படின்றது ஜஸ்ட் வந்துட்டு இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ், தமிழ் இந்த சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறதுனால மட்டும் வந்துட்டு பெண் வந்து உயர்ந்தவளாக முடியாது, ஓகேங்களா. தட் இஸ் நாட் விமென்ஸ் எஜுகேஷன் ஆல்சோ. ஸோ நவடேஸ் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த மாதிரியான எஜுகேஷனை தான் இம்பார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ டோட்டலி வந்து இட் இஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ தட் இஸ் நாட் எஜுகேஷன். விமென்ஸ் எஜுகேஷன் இஸ் நாட் ஜஸ்ட் லைக் தட் வந்து சப்ஜெக்டை கெயின் பண்றதுனால மட்டும், நாலேஜ் கெயின் பண்றதுனால மட்டும் ஒரு பெண் கல்வி வந்து வச்சுக்கிட்டு ஒரு பெண் உயர்வானவள் அப்படின்னு வந்துட்டு அதுல வந்து கீழானவளா இருந்தா மட்டும் நாம வந்துட்டு அவங்கள ஒரு பெண் கல்வி இல்லாதவள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது, ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் லைக் தட் நம்ம இல்லிட்ரேட் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் படிக்கலனாலும். ஆனா பெண்ணுக்கு வந்துட்டு அது தேவையே கிடையாது, ஓகேங்களா. தட் இஸ் செகண்டரி. பட் பிஃபோர் தட் பெண் என்பவள் யார், ஃபர்ஸ்ட் பெண்ணின்னா என்ன அப்படின்னு நம்ம பெண் தன்மையை பத்தி நம்ம பேசணும் இல்லைங்களா. ஸோ ஏன் ஆண் தன்மையை பத்தி பேசல, நான் ஏன் இன்னைக்கு வந்து பெண் கல்வி அப்படின்னு நான் போட்டிருக்கேன்னா, ஸோ என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல என்ன அப்படின்றத நான் இன்னைக்கு சொல்ல போறேன். அதனாலதான் விமென்ஸ் எஜுகேஷன் நம்ம போட்டோம், ஓகேங்களா. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல விமென்ஸ் எஜுகேஷன் என்ன, ஃபர்ஸ்ட் பெண்மையை ஒவ்வொருத்தரும் உணரணும், தட் இஸ் விமென்ஸ் எஜுகேஷன், ஓகேங்களா. ஸோ ஆண் அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா நேச்சுரலாவே அவங்களுக்கு வந்துட்டு உடலோடு தொடர்புடையதாக இருக்கும் இல்லைங்களா. ஆண் பெண் அப்படின்ற அந்த பேதமே எதனால வந்துச்சு அப்படின்னா, ஜஸ்ட் லைக் தட் பிசிக்கல் அப்பியரன்ஸ் வச்சுதான் நம்ம என்ன சொல்றோம், அவங்கள டிஃபரன்ஷியேட் பண்றோம், ஸோ வேறுபடுத்தும் ஒரு ஆண் பெண் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எப்ப வந்துட்டு ஒரு பெண் கல்வி அப்படின்றது ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்றது வந்து உடல் அளவில் அவங்க டிஃப்ரெண்டா இருந்தாலும் மனதளவிலையும் எமோஷனல் லெவல்லையும் சரி, ஸோ அதுக்கப்புறம் மென்டலி எமோஷனலி தே ஆர் சேம். உணர்வுகள் எல்லாமே ஒண்ணுதான் இல்லைங்களா. ஆத்மா எல்லாத்துக்கும் ஒண்ணுதான், சோல் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். ஒன்லி வந்து அந்த பிசிக்கல் நம்ம எடுத்திருக்கிற அந்த உடல், அதாவது சூக்ஷ்ம தேகம், ஆன்மீக ரீதியாக சொல்லணும் அப்படின்னா சூக்ஷ்ம உடல், சரீர உடல் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. மேலோட்டமாக இருப்பது வந்துட்டு என்னது, சரீரம் இல்லைங்களா. இந்த சரீரத்தை வச்சு நம்ம வந்து ஆண் பெண் வித்தியாசத்தை அளவிடுறது அப்படின்றது ஒரு தவறான செயல், ஓகேங்களா. பெண் வந்து கீழானவள், அவள் வீக் தான், ஆனா எதுல வீக் அப்படின்னா ஸ்ட்ரென்த்ல வீக், ஓகேங்களா. அதனால நீங்க அதை வைத்து கொண்டு பெண்ணை வந்து என்ன பண்ணக்கூடாது, கீழே வந்து தள்ளக்கூடாது, ஓகேங்களா. ஆண் உயர்ந்தவர்கள் தான், வலிமையில் உயர்வானவர்கள், அது இல்லாம பலத்துல சிறந்தவர்கள். ஆனால் அது விஷயத்துல பெண் வந்து வீக் தான். ஆனாலுமே எமோஷனலி தே ஆர் கனெக்டட், எமோஷனலி அன்பிலையும் உணர்விலையும், ஓகேங்களா, அனைத்து மற்ற எல்லா விதத்திலையும் அவங்க வந்து சிறந்தவர்கள் தான். ஏன்னா பெண் என்பவள் சக்தி, பெண் என்பவள் மென்மையானவள், அவளுக்குன்னு ஒரு தனி கேரக்டர்ஸ் இருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு கேரக்டர்ஸ், ஆணுக்கும் பெண்ணுக்கும் எல்லாம் சமமானதுதான். ஆனால் பெண்களுக்கு ஓங்கி இருக்கிறது அன்பும் உணர்வும், அவங்களுக்கு உள்ளமும் வந்துட்டு ஓங்கி இருக்குது இல்லைங்களா.
ஆனா ஆணுக்கு அந்த மாதிரி கிடையாது. அப்படி கொண்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலி 2 பேருக்கும் சமம் தான். 2 பேருக்கும் அன்பு இருக்கணும், 2 பேருக்கும் உள்ளம் இருக்கணும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் எல்லாம் சமமானதுதான். இன் யாங் தியரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோ இன் யாங் தியரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு எல்லாத்துக்குமே ஒரு சோல் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்குள்ளேயும் பெண் தன்மை இருக்கும், ஆண் தன்மையும் இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஆண் கூட பெண் தன்மையை ஏற்றுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி ஒரு பெண்ணும் அவங்களுக்குள்ள அந்த ஆண் தன்மையை புகுத்தி கொள்வதற்காக தான் 2 பேரையும் இணை வைக்கிறாங்க இல்லைங்களா? சோ ஆணும் பெண்ணும் ரெண்டுமே இல்லாம ஈக்குவலா சமமாக இல்லை அப்படின்னா இந்த உலகமே இயங்காது இல்லைங்களா? எப்படி இந்த உலகம் வந்துட்டு இந்த பஞ்சபூதங்களால் இயங்கி கொண்டிருக்கிறதோ, ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா கூட இந்த உலகம் இயங்காது. சரிங்களா? அந்த மாதிரிதான் இன்யாங் தேரியும் நமக்கு அதுதான் சொல்லுது. ஆண் பெண் இருவரும் இல்லை அப்படின்னா இந்த உயிர் ஜீவிக்கவே முடியாது, உயிர்கள் பிறக்கவும் பிறக்காது. சோ அதன் பொருட்டு மட்டும்தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆண் பெண்ணை இணைத்து 2 எனர்ஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல பெண்ணுக்கு ஏன் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, பெண்ணுக்கு அதிகம் இம்பார்ட்டன்ஸ் தேவைப்படுது. ஏன்னா ஆண்களுக்கு அவங்க பலமானவர்கள், பிசிக்கலி தே ஆர் ஃபிட், ஓகேங்களா? சோ அவங்க மென்டலியும் தே ஆர் ஃபிட் தான். ஆனாலும் பெண்கள் இந்த மாதிரி மென்மை தன்மை ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குள்ள இருக்கு. அப்ப அந்த பெண் தன்மையும் ஒரு ஆண் ஏற்று வாழ்ந்தால் அது ஓகேவா இருக்கும், சமநிலையாக இருந்தால். ஆனா இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஆண் பெண் நிறைய சம்பாதிக்கிறவங்கள தான் நம்ம உயர்ந்தவங்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஆண் சம்பாதிச்சுட்டா மட்டும் உயர்ந்தவர் கிடையாது. ஓகேங்களா? ஒரு பெண் சம்பாதிச்சா மட்டும் உயர்ந்தவங்க கிடையாது. சோ பணத்தால மட்டுமே ஒருத்தவங்க உயர்ந்தவங்க, சோ இன்னொருத்தவங்க தாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தின் மதிப்பை கொண்டு நாம என்ன பண்றோம், ஆண் பெண் பேதத்தை வச்சுட்டோம். ஆண் சம்பாதிச்சுட்டு கொடுக்குறான், பணம் கொடுக்குறான் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஆணை மேலானவராகவும், பெண் அன்பிலும் உணர்விலும் கட்டுப்பாடோடு அவள் வாழ்கிறாள் என்பதனால அவளை உள்ளே அடக்கி அடக்கி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வச்சுட்டாங்க. சோ இதை ஒரு ஆண் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு பெண் புரிந்து கொள்ள வேண்டும். பெண்ணுக்கான தன்மை என்ன அப்படின்றது ஒவ்வொரு பெண்ணும் உணர வேண்டும். ஓகேங்களா? அதே மாதிரி அந்த ஆண் என்பவன் அந்த பெண் தன்மையை, தன்னுள் இருக்கும் பெண் தன்மையை அன்பும் உள்ளமும் உணர்வும் அவர்களுக்குள்ளேயே புகுத்த வேண்டும். ஓகேங்களா? சோ காசு மட்டும் சம்பாதிச்சுட்டா மட்டும் ஒரு ஆணுக்கு பத்தாது. ஓகேங்களா? இது ஆணை நான் தப்பா சொல்ல கிடையாது, 2 பேரும் சமம் தான். ஆனா அதை உணரணும். பெண்ணுக்கு நேச்சுரலாவே உணர்ந்திருக்காங்க அந்த உணர்வுகள், அன்பும் உணர்வும் எல்லாமே இருக்கு. பெண்ணுக்கு எல்லாமே இருக்கு, எல்லா சக்தியும் இருக்கு. அதனாலதான் பெண்ணை உயர்த்துக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த ஆண் இந்த பெண்ணை கொண்டுதான் சக்தியோட வாழ முடியும். அதனாலதான் பெண்களுக்கு கருப்பை இருக்கிறது. பெண்களுக்கு ஏன் ஆணுக்கு கருப்பை இல்லை? ஓகேங்களா? சோ அவர்கள் குடிக்கிறார்கள், ஆனாலும் அதை எடுத்து அதை எல்லாமே பாருங்க அன்பாலும் உணர்வாலும் அந்த இது உயிரோட்டமாக வாழக்கூடியவள் யார் அப்படின்னா அது பெண் மட்டும்தான். ஓகேங்களா? சோ அதனால கண்டிப்பாக அந்த பெண் எப்படிப்பட்டவள் அப்படின்றத ஒவ்வொருத்தரையும் உணரணும். தட் இஸ் எஜுகேஷன். ஓகேங்களா? அதுதான் உண்மையான கல்வியும் கூட. ஓகேங்களா? சோ ஒரு பெண் ஒரு பெண் என்பவள் ஜஸ்ட் லைக் தட் பிசிக்கலா அவங்க குழந்தைய பெத்து எடுத்துட்டு அவங்க இதுக்கு மட்டும் வர கிடையாது, எல்லாத்துக்குமே சரிசமம் தான். எல்லாரும் முக்தி அடைய பிறந்தவர்களே, பெண்களும் சரி ஆண்களும் சரி. ஓகேங்களா? சோ பணத்தை சம்பாதிச்சுட்டு மட்டும் நம்ம என்ன பண்றது, அதை வச்சுக்கொண்டு மட்டும் நம்ம ஒன்றும் பண்ண போறது. அன்பு இருக்கணும். ஒரு பெண் ஆண் இருவருக்குமே இந்த எஜுகேஷன் தெரிஞ்சிருக்கணும். அந்த அன்பு பெண்ணிடம் இருந்து அதிகமாக இருக்கிறது, காணப்படுகிறது. அந்த அன்பை பெற வேண்டும். ஆண் என்பவன் பணத்துக்காக மட்டும் ஓடாமல் பெண்ணின் அன்பையும் பெற்று அவன் சக்தியோட வாழ வேண்டும். ஓகேங்களா? அவங்க சக்தியோட வாழணும்னா அவங்க எப்படி அந்த பெண்ணை ட்ரீட் பண்றாங்க, தட் இஸ் எஜுகேஷன், விமென்ஸ் எஜுகேஷன். அதுதான் சக்சஸ்ஃபுல்லான விமென்ஸ் எஜுகேஷன். அப்ப ஒரு ஆணை உணர வைக்க வேண்டும். ஒரு பெண் என்பவள் அந்த அன்பும் உணர்வும் கொடுக்க வேண்டும். ஆணுக்கு கொடுத்து அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கிறது, அப்ப அந்த ஆணைக்கு உணர்த்த வேண்டும். சோ அன்பு சிறந்தது. சோ பணம் சிறந்தது அல்ல அப்படின்றது அந்த ஆணுக்கு உணர்த்த வேண்டும். அவங்க நினைச்சுக்கிறாங்க நாங்க சம்பாதிக்கிறதுனால நாங்க தான் வீட்டுல தலைவர் அப்படின்னு. என்னதான் நீங்க ஆண் ஒரு வீடு கட்டி காசு சம்பாதிச்சு ஒரு சிமெண்ட்டும் கல்லும் வச்சு ஒரு வீடு கட்டினாலும் அந்த வீட்டுக்குள்ள வாழ போறது யாரு? பெண். அப்ப அந்த பெண் தன்மையை உணர வேண்டும், அந்த பெண்ணை மேலோங்கி வைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பெண்ணானவர் அந்த வீட்டுக்குள்ளே
அவளையும் உயர்த்துவாள், அந்த குடும்பத்தையும் உயர்த்துவாள், அந்த இதையும் உணர்த்துவாள் இல்லையா? அப்ப இந்த விமன்ஸ் எஜுகேஷன் அப்படின்றது இந்த பெண் தன்மையை உணர்வது. ஓகேங்களா? பெண் தன்மையை பெண்கள் மட்டும் உணர வேண்டிய அவசியம் இல்லை, ஆண்களும் உணர வேண்டும். பெண் தன்மையில் இருந்தால்தான் ஒரு ஆணுக்கும் முக்தி இல்லைங்களா? எல்லா சித்தர்களும் சொல்லியிருக்காங்க. எதுக்கு அம்மனாக காட்சி அளிக்கிறாள்? எதற்காக பூமி தாய்க்கு பூமாதேவி என்று பெயர் வைக்கிறாங்க? ஏன் தாய் பூமா பையன் பெயர் வைக்க கூடாதா? ஒரு ஆண் பெயர் சூட்டக்கூடாதா? நதிகளின் பெயர் எதற்காக வந்துட்டு பெண்கள் பெயர்? கங்கா, யமுனா, சரஸ்வதி, இந்த மாதிரி எல்லாம், காவேரி, இந்த மாதிரி பெயர் வச்சிருக்காங்க பாருங்க. அப்ப பெண் சக்தியானவள். அந்த பெண்ணை நீங்க உணர்ந்தால்தான் ஆணும் சரி பெண்ணும் சரி அந்த பெண் தன்மையை உணர வேண்டும். தட் இஸ் விமன்ஸ் எஜுகேஷன். அந்த உணர்தல தான் இந்த விமன்ஸ் எஜுகேஷன் அப்படின்றத இம்பார்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு சயின்ஸ் படிச்சு நான் வந்துட்டு பெரியவ, ஓகேங்களா? ஸோ விமன்ஸ் எஜுகேஷனுக்கு நீங்க நிறைய பேர் பெண்கள் வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா போராடுறீங்க. ஆனா தட் இஸ் நாட் ஒரு ஆக்சுவல் வந்து போராட்டம். அந்த ஃபைட் அப்படின்றது ஒரு உணர்ச்சி, ஒரு அன்புல இதா இருக்கணும். அன்புல உயர்ந்து அந்த பெண்மை உணர்ந்து நீங்க அதை சொன்னீங்கன்னா அதுல ஒரு இது இருக்கு, ஓகேங்களா? சோ இந்த ஆண் அப்படின்றவங்க எதுக்கு இந்த பெண்ணை அடக்கி அடக்கி வச்சுட்டாங்க அப்படின்னா, வேத காலத்துல எல்லாம் இந்த மாதிரியான டிஃபரன்சியேஷன் எதுவுமே கிடையாது. சோல் எல்லாத்துக்கும் ஒன்றுதான், எல்லாரும் சமமானவர்கள் தான், ஓகேங்களா? சோ சோல் வந்து எல்லாருக்கும் டிஃப்ரெண்டா இருக்கா? ஆத்மா எல்லாத்துக்கும் ஒண்ணுதானே, உயிர் எல்லாத்துக்கும் ஒண்ணுதானே. உயிரை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுமா? ஒரு ஆண் பெண்ணை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். பிசிக்கல் அப்பியரன்ஸ்னால அவங்க டிஃபரன்ஷியேட் ஆயிருக்கலாம். ஆனால் முக்தி என்பது ரெண்டு பேத்துக்கும் ஒண்ணுதானே. அதை அடையதற்காக தானே இந்த பிறவி எடுத்திருக்காங்க. ஸோ லைக் நிறைய பெரிய பெரிய விஞ்ஞானிகள், நிறைய பெரிய ஆன்மீகவாதிகள்லாம் சொல்லியிருக்காங்க. லைஃப் இஸ் வேர்ல்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. இந்த உலகம் என்பது ஒரு உருண்டை அப்படிலாம் சொல்றாங்க இல்லைங்களா? அப்ப இதுக்குள்ள நாமெல்லாம் வாழ்றோமே, நாமெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் வந்துட்டு இங்க வந்துட்டு போறவங்க தான், ஓகேங்களா? ஒரு உடலை எடுத்துக்கொண்டு திருப்பியும் அந்த உடலை விட்டு போகக்கூடியவர்கள் தான் நாம எல்லாமே. ஆனா உயிர் அழியாதது இல்லையா? அப்ப அந்த உயிரை மதிக்க வேண்டும் இல்லையா? அது ஏன் நீங்க ஆண் பெண் என்று சொல்லி பெண்ணை டிஃபரன்ஷியேட் பண்றீங்க? அவளுக்கும் உயிர் இருக்கிறது, அவளுக்கும் இதயம் இருக்கிறது, அவளுக்கும் எல்லா ப்ராசஸும் இருக்கு. அவளும் பஞ்சபூதத்தால தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார். அவளும் முக்தி அடைய பிறந்தவளே, ஓகேங்களா? சோ இதெல்லாம் வேத காலத்துல ஈக்குவலி தே ஆர் இம்பார்ட்டன்ட் எஜுகேஷன். அந்த எஜுகேஷன் எப்படி இருந்தது? அவங்க வேத காலத்துல படித்த கல்வி நீங்க படிச்சிருக்கீங்களா? அன்புனா என்ன, ஓகேங்களா? அப்புறமா உணர்வுகள் எப்படி இருக்கும், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் எப்படி இருக்கும், அந்த டிஃபரன்சியேஷனை பறஞ்சு ஒரு பெண் ஆணை உணர்தல், ஒரு ஆண் பெண்ணை உணர்தல், இதுதான் கல்வியாக இருந்தது. அப்புறம் நம்ம வாழ்றதுக்கான கல்வியை தான் நம்ம கொடுத்தாங்க. எப்படி சமைக்கணும், எப்படி வந்து நல்லா நம்ம உடலை வந்து ஆரோக்கியமாக திடகாத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இது பெண்ணுக்கு மட்டும் கிடையாது, ஒரு ஆணும் சமைச்சாங்க, ஓகேங்களா? ஒரு ஆணுமே எல்லா இதுவும் ஈக்குவலா சமமா செஞ்சாங்க. இந்த காலத்துலதான் நம்ம என்ன பண்ணிட்டோம், அடுப்பு ஊதும் பெண்களுக்கு கல்வி எதற்குன்னு சொல்லிட்டு பெண்ணுக்கு மட்டும் அடுப்பு ஊத வச்சுட்டு என்ன பண்ணிட்டோம், ஆண்களை மட்டும் நல்லா வந்து ஒரு ஸ்டேஜ்க்கு கொண்டு வந்துட்டோம். அது கிடையாது, சரிங்களா? அது வந்து மிடில் ஸ்டேஜ்ல வந்து ஒரு கான்செப்ட். சோ அந்த மாதிரி இல்லாமல் எப்பொழுது ஒரு ஆண் வந்து ஒரு பெண்மையை உணர்ந்து அவளும் இயற்கையானவள், அவளும் வந்து உயிர் இருக்கிறது, அவளுக்கும் இதயம் இருக்கிறது அப்படி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், ஓகேங்களா? ஒரு திருமணம் என்பது ஆணும் பெண்ணும் இன்யாங் தேரி நான் சொன்னேன் இல்லையா? ஒரு ஆணின் சக்தியை பெண் பெற வேண்டும், ஒரு பெண்ணின் சக்தியை ஆண் பெற வேண்டும். அப்பதான் உலகம் சமநிலையாகும் இல்லைங்களா? சமூகம் சமநிலையாக இருக்கும். ஒரு ஆண் பெரியவன் பெண் பெரியவன் என்று நீங்க எப்ப வந்து இந்த மாதிரி ஃபைட் பண்ண ஒரு சமூக சூழல்ல வந்துட்டு ஒரு கன்க்ளூஷன் இல்லாம ஒரு கன்ஃபியூஷன் நிலவுகிறதோ அப்பொழுது இந்த சமநிலை இல்லை என்றால் நீங்கள் உங்களுக்கு எங்க ஒரு வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலை இந்த உலகத்தில் எப்படி அமையும் சொல்லுங்க? அப்போ வாழ்வதற்கான சூழ்நிலை ஏற்படுத்தி கொண்டதற்காக தான் நமது சமூகம் என்ற ஒரு இதே வந்துச்சு அமைப்பு. ஆனா அந்த சமூகத்தில் பெண்ணை மட்டும் தாழ்த்தப்பட்டவளாக வைத்துக் கொண்டு ஆணை பணம் சம்பாதிப்பதற்காக அமைச்சிட்டு அவங்கதான் மேலானவர்கள் என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம்? இது ஒரு கல்வியா? சரிங்களா? சோ அப்படிதான் நம்ம கேட்கணும். சோ இதெல்லாம் என்னன்னா இந்த சிஸ்டம் வந்து சேஞ்ச் பண்ணணும். விமென்ஸ் வந்துட்டு எல்லாருமே உணரணும். தன்னை உணர்வதற்காக தான் நாம பிறந்தோம் எல்லாருமே, ஈச் ஒன். சோ அவங்களுக்கான அந்த கருத்துக்கள் இருக்கு இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு they have equal rights, they have equal education, எல்லாமே இருக்கணும். அவங்களுக்கு ஈக்குவலா எல்லாமே இருக்கணும் இல்லையா? ஆணுக்கும் பெண் சமமானவள் தான், ரெண்டு பேரும் சமமானவள், யாரும் கீழானவர்களும் மேலானவர்களும் கிடையாது. அப்ப அந்த அப்படிப்பட்ட பெண் கல்வி ஒரு பெண் மட்டும் கற்றுக்க கூடாது, ஒரு ஆணும் கற்றுக்கொள்ள வேண்டும்.
அந்த பெண்மையை உணர வேண்டும். அந்த பெண்ணானவளை மதிக்க வேண்டும். அவளுக்கு சப்போர்ட்டிவாவும் இருக்க வேண்டும். அதை விட்டு ஆண் வந்து ஆண் ஆதிக்கத்தை பண்ணுவது தவறானது. ஓகேங்களா? உங்களுடைய கருத்துக்களுக்காக இப்பொழுது திருமணம் எதற்காக நடக்கிறது என்றால், பெண் வந்து அடக்கி வச்சுட்டு ஆண் மட்டும் அவங்களுடைய கருத்துக்களுக்கும் சுதந்திரம் வேண்டும். அவங்க பண்றத மட்டும் அவங்களுடைய கருத்துக்களை மட்டும் என்ன பண்ணிக்கிறாங்க, நிறைய பேர் வந்து சாதிச்சுக்கிறாங்க. பட் பெண்ணானவள் அடக்கப்படுகிறாள். அவள் கருத்துக்களுக்கு சுதந்திரம் தரப்படுவது, அவள் என்ன நினைச்சாலும் அவளால செய்ய முடிவதில்லை. அப்போ ஒரு ஆணுக்கு பெண் சமம் என்பது எப்ப வரும் அப்படின்னு நினைச்சா, அந்த பெண்ணையும் மதிச்சு அவள் கருத்துக்களையும் அவளை இது பண்ண வச்சு அவளுக்கான அந்த ஈக்குவல் ரைட்ஸையும் கொடுக்கணும். அவள் கருத்துக்களை அவளுக்கு செய்ய விடணும். அதை விட்டுட்டு இவ ஏன் கருத்து தான் கரெக்ட், நான் தான் ஒரு ஆணு அப்படின்ற அந்த ஆதிக்கம் வந்து எந்த ஆணுக்கும் இருக்கக்கூடாது. சரிங்களா? சோ இத பாக்குற எல்லாருமே கண்டிப்பாக உங்கள் மனைவியாக இருக்கட்டும், உங்கள் மகளாக இருக்கட்டும், ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுங்க. அவங்க கருத்துக்களுக்கு சுதந்திரம் கொடுங்கள், மதிப்பு கொடுங்கள். அதுதான் இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு அன்பை கொடுங்கள். அவங்களுக்கு அதுதான் பிடிக்கும். நீங்க பணத்தை வாரி வாரி இறக்கிறதுனாலயோ அதனாலயோ அவங்களுக்கு பிடிக்காது. யார் வந்து ஒரு பெண் கூட நிறைய நேரம் செலவிட்டு அன்பான வார்த்தைகளை பேசிக்கொண்டு அன்பால கட்டுப்படுத்துறாங்களோ அவங்கதான் வந்துட்டு ஒரு பெண்ணுக்கு பிடிக்கும். ஓகேங்களா? அப்ப அந்த பெண் கல்வி என்பதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, பெண் என்பவள் அன்பிற்கு கட்டுப்பட்டவள், உணர்விற்கு கட்டுப்பட்டவள், இல்லைங்களா? ஏன்னா அந்த பெண்ணுக்கு தான் தெரியும் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில எது ஆள போகிறது? பணத்தை வைத்து முக்தி அடைய முடியுமா? சொல்லுங்க. அன்பை கொண்டுதான் எல்லாமே சாதிக்க முடியும் இந்த உலகத்தில். அதுதான் சொல்றாங்க பாருங்க. கந்த சஷ்டி கவசம் எடுத்துக்கோங்க, எந்த ஒரு நூலாகவும் எடுத்துக்கோங்க, எல்லாத்திலையும் அன்பே சிறந்தது சொல்றாங்க. அன்பில்லாதது எங்கும் எங்கும் இல்லை என்றார் அப்படின்ற அந்த வார்த்தைகள் எல்லாம் பாருங்க. எப்படி ஒரு கந்தகுரு கவசம் படிச்சு பாருங்க. அதுல வார்த்தைகளை அன்பு அன்புன்ற வார்த்தை அவ்வளவு அழகா பாடியிருப்பார். அன்பே தெய்வம், அன்பே மோட்சம், அன்பே கடவுள், அன்பே எல்லாமே அனைத்தும் என்பார் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்ப அன்பில்லாத ஒருத்தருங்கள ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, ரெண்டு பேத்துக்கும் ரொம்ப முக்கியம் அன்பு தானே. அப்ப அன்பு அதிகமா இருக்கிறது பெண்கள் தானே. அப்ப பெண் சிறந்தவள் என்பதை நான் வாதி விடுவதற்காக வருவில்லை, இங்க வந்து பேசுனேன். சரிங்களா? ஒரு ஆணுக்கு புரிய வைக்கணும். ஒரு ஆண் பெண்ணை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாருமே பெண் வந்து ஆணை புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனா எந்த ஆணாச்சும் ஒரு பெண்ணை புரிந்து வைத்திருக்காங்களா? சரிங்களா? அவங்க கூட அன்பாக பேசுறாங்களா? பணம் 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 என்று சம்பாதிக்கதான் ஓடிட்டு இருக்காங்க. பணம் தேவைதான், வாழ்வதற்கு மட்டுமே பணம் தேவை, இல்லைங்களா? இந்த உடலுக்கு தான் பணம் தேவை, இந்த உயிருக்கு பணம் தேவையில்லை. எல்லாருமே தனித்துவமானவர்கள் என்பதை உணர வேண்டும். ஒரு பெண்ணும் தனித்துவமானவள். அவளாலையும் ஆண் தன்மை நேச்சுரலாவே பெற முடியும். ஒரு ஆணை தான் அது பெற வேண்டும் என்ற அவசியமும் அவர்களுக்கு இல்லை. அதே மாதிரி ஒரு ஆணுக்கும் ஆண் தன்மை என்பது பெண் தன்மையை அவங்களாலையும் நேச்சுரலா பெற முடியும். அவங்களும் என்ன பண்ணணும், இன்னொருத்தரை கல்யாணம் பண்றது மூலமா தான் அடையணும் அப்படின்றதெல்லாம் ஒரு சமூக ஒரு பேரியர், அதாவது சோசியல் பேரியர்னு சொல்றாங்க. பின்னாடி வந்த இது எல்லாமே தற்பெருமைக்காக செய்து கொண்டது. கல்ச்சர் டிஃபரன்சியேஷன்ஸ் எல்லாம் வந்துருச்சு இல்லைங்களா, ஜெண்டர் டிஃபரன்சியேஷன். சோ இதெல்லாம் வந்த பிறகுதான் இந்த ஆண் ஆதிக்கம் மேலோங்கியது. அதனாலதான் விமன்ஸ் ரைட்ஸ் சொல்லிட்டு இப்ப பேசிட்டு இருக்காங்க நிறைய பேரு. ஓகேங்களா? சோ ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் தனித்துவமானவர்கள் என்பதை உணர வேண்டும். ஓகேங்களா? சோ அதை உணர்ந்தாலே சமமான நிலை வந்து நமக்கு ஏற்படும். எல்லாருமே உயர்ந்தவர்கள் தாங்க. உயிராக யாரெல்லாம் உயிர் இம்பார்ட்டன்ட், உடல் வந்து இம்பார்ட்டன்ட் இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இந்த உடல் வந்து நமக்கு தேவைதான். உடல் வந்து அந்த உயிரை காப்பதற்காக தானே தேவை. உயிரை வந்து காப்பாத்துறதுக்காக தான் இந்த உடல் தேவைகளை தவிர, உடலை கொண்டு ஒரு பெண் ஒரு ஆண் என்று கீழானவர்கள் இவர்கள் மேலானவர்கள் என்பதை டிஃபரன்ஷியேட் பண்ணாதீங்க. சரிங்களா? ரெண்டு பேருமே சமமானவர்கள் தான். இந்த உடலை வந்து எடுத்திருக்காங்க ஜஸ்ட் லைக் இது ஒரு கவர் மாதிரி. உயிர் விட்டு போயிட்டா உயிர் தான் உள்ள இம்பார்ட்டன்ட். அப்ப அந்த உயிருக்கு நீங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்களா? இந்த ஆத்மா சிறந்தது அந்த ஆத்மா சிறந்ததுன்னு சொல்லிட்டு ஆத்மாவில் சிறந்தது கீழானது மேலாதது என்று டிஃபரன்ஷியேட்டே பண்ண முடியாது. ஓகேங்களா? எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் சமநிலையோட இருக்கக்கூடியதுதான் ஆத்மா எல்லாமே. அந்த ஆத்மா எல்லாமே மோட்சத்துக்காக வந்தது, முக்திக்காக வந்தது. எல்லாரும் ஆன்மீகம், அந்த ஆத்மாவுக்கு போங்க. ஏன் ஆன்மீகம் பேசிட்டு இருக்கோம்? ஆத்மாவை அறிவது, அதுதான் ஆன்மீகம். பெண்ணாலும் ஆத்மாவை அறிய முடியும். வேத காலத்துல எல்லாம் பெண்களும் ஈக்குவல் எஜுகேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த மோட்ச எஜுகேஷன் தான் அவங்களும் படிச்சிருக்காங்க. பகவத்கீதையை படிச்சிருக்காங்க, பாகவதம் படிச்சிருக்காங்க. எல்லா புராணங்களையும் எடுத்து பாருங்க, பெண் கல்வி இருந்திருக்கு.
ஓகேங்களா? பெண்கள் ரிக்வேதம் யஜுர்வேதம் எல்லாத்துலயும் படிச்சிருக்காங்க. பெண்ணும் வேதம் படித்தவள், ஆணும் வேதம் படிச்சிருக்காங்க. ஈக்குவலா சமைச்சிருக்காங்க, ஈக்குவலா கிளீனிங் ஒர்க் பண்ணிருக்காங்க, எல்லாமே அப்போ இருந்தும் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ அதுக்காக நான் இந்த காலகட்டத்தில் நீங்க அதை பண்ணுங்க நான் சொல்லல. ரெண்டுமே செய்யணும். அப்ப அதை உணரணும் ஃபர்ஸ்ட். இந்த இந்த நீங்க சொல்றீங்க இல்லையா, டிஃபரன்ஷியேட் பண்றீங்க இல்லையா, அதனால நான் சொல்றேன். ஸோ டோன்ட் டிஃபரன்ஷியேட் விமன். தட் விமன் இஸ் ஒன்லி ஃபார் லைக் என்னது குக்கிங் அண்ட் ஒன்லி ஃபார் கிளீனிங் பர்பஸ். அதுக்காக அவளை வந்து வீக்னஸ் அப்படின்றதும் வந்துட்டு பண்ணாதீங்க. அதுக்காக அவளை கேவலமாவும் பேசாதீங்க. ஓகேங்களா? ஒரு ஆண் எங்க ஊர் சுத்திட்டு வந்தாலும் அவனை வந்துட்டு யாரும் எதுவும் கேட்கறது இல்லை. ஆனா ஒரு பெண் எங்க கோவிலுக்கு போயிட்டு வந்தா கூட என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கேவலமாக பேசக்கூடிய நிலைமை தான் இப்பொழுது இருக்கிறது, காணப்படுகிறது. என்னதான் விமென்ஸ் ரைட்ஸ் பேசினாலும் முழு சுதந்திரம் ஒரு பெண்ணுக்கு கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மை. ஓகேங்களா? சோ கருத்துலயும் சரி, அவள் வெளியில போறதுக்கும் சரி, எதுக்குமே வந்துட்டு என்ன அப்படின்னா முழு சுதந்திரம் இல்லை. பெண்ணுமே வந்துட்டு ஸ்ட்ராங்காவும் இருந்திருக்காங்க. சரிங்களா? ஸ்ட்ராங் விமனாவும் இருந்திருக்காங்க. ஒரு சில காலகட்டத்துல வந்துட்டு வீக் ஆயிட்டாங்க. அதனால அவங்கள என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வெளியே விடாம பண்ணிட்டாங்க. ஆனா அதை கொண்டு நீங்க இப்ப என்ன பண்றீங்க, அவங்கள போட்டு டார்ச்சர் பண்றீங்க. வெளியே போக கூடாது, இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாதுன்னு. அவங்களுக்கு தே ஹேவ் தேர் ஓன் ரைட்ஸ் டு டூ எவ்ரிதிங் இல்லையா? அப்போ நீங்க பண்றீங்க இல்லையா? உங்களை நம்ம சொன்னா நீங்க ஒரு ஆணை வந்து ஒரு பெண் சொன்னா கேட்பீங்களா? கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணணும்னா தே ஹேவ் தேர் ஓன் ஃப்ரீடம். பெண்ணுக்கு சுதந்திரம் கொடுங்க. எப்பொழுது பெண் சுதந்திரமானவள் என்று அறிவிக்கப்படுகிறார் சொல்லுங்க? பிசிக்கலா அவளுக்கு சுதந்திரம் இருக்கா? எதுவுமே கிடையாது. மென்டலாவும் அவளுக்கு சுதந்திரம் கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து பேசிக்கிட்டே தான் இருக்கும். சுதந்திரம் அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சுதந்திரமும் கிடைக்கலைங்க. இப்ப வரைக்கும் எந்த பெண்ணாச்சும் நைட்ல போக முடியுதா? சரிங்களா? அது மட்டும் கிடையாது. வீட்டுல எந்த பெண்ணுக்காவது சுதந்திரம் இருக்கா? சுதந்திரமா அவ ஏதாவது வீட்டுல செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னா எதை சொன்ன, யாரெல்லாம் காசு சம்பாதிக்கிறாங்களோ அவங்கதான் உயர்ந்தவர்கள். அவங்களுடைய கருத்துக்கள் இப்போதைக்கு பரவாயில்லையா இருக்கு. ஆனா மற்ற பெண்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு? கேள்விக்குறியோட தான் இருக்கிறது. அப்போ எல்லா பெண்களும் சமமானவர்கள் தான். ஓகேங்களா? வேலைக்கு போறதுனாலயும் பணம் சம்பாதிக்கிறதுனால மட்டும் ஒரு பெண் வந்து சிறந்தவள் அல்ல. அவளுக்கு அன்பு இருக்கா? ஓகேங்களா? உணர்வு இருக்கா? அதுதான் சிறந்தது. அதை பார்த்து கொண்டுதான் திருமணம் செய்ய வேண்டும். ஆனா இப்ப அவ எவ்வளவு சம்பாதிக்கிறா, 2 பேரும் வேலைக்கு போகிறாங்களா, அந்த மாதிரிதான் பார்த்து திருமணம் செய்றீங்க. அது வந்து ரொம்ப தவறானது. அந்த அதை கொண்டு திருமணம் செய்வதனாலதான் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஃபெயிலியர் ஆகுது. அது இல்லாம திருமணம் இப்போதைக்கு ஏன் வந்துட்டு ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அந்த விமனுக்கு சுதந்திரம் கொடுப்பதில்லை. சில பெண்கள் வந்து தன்னை உணர ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க வந்து அவங்க தன்மையை வந்து பயன்படுத்திக் கொள்கிறார். அவர்கள் கருத்துக்களை அதிகமாக பிடித்து கொண்டு அவர்களும் செயல்பட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா வந்துட்டு அதுக்கான சூழ்நிலை வந்து இப்பயும் வந்து தெரியுது இல்லைங்களா? சோ அவங்க ஹஸ்பண்டா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், அண்ணன் தம்பிங்களா இருக்கட்டும், பிரதர்ஸா இருக்கட்டும், எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பேரியர் இப்பயுமே இருக்காங்க. அவங்களுக்கான முழு சுதந்திரம் வழங்கப்படவில்லை என்பதுதான் சரியான ஒன்று. ஈவன் விமனுமே வந்து நிறைய பேர் ஆண்களை வந்து கொடுமைப்படுத்துறாங்க. பெண்கள் மட்டும் வந்துட்டு கொடுமை வந்து ஆண்களால அனுபவிப்பது கிடையாது இல்லைங்களா? சாரிங்க. அப்ப வந்து என்ன ஆகும்னா 2 பேரும் சமநிலையாக பெண் தன்மையை ஆண் உணர வேண்டும். ஆண் வந்து இப்படிதான் அப்படின்றத பெண் வந்து உணர்ந்து செயல்படணும். ஓகேங்களா? அவங்கள உணர வைக்கணும். அந்த அன்பையும் உணர்வையும் கொடுத்து ஒரு பெண்ணானவள் ஒரு ஆணை உணர வைக்கிறது தான் அவங்களுடைய அந்த சக்சஸ்ஃபுல் விமென்ஸ் எஜுகேஷன் அப்படின்றது இருக்கு. ஒரு குழந்தையை எப்படி வளர்ப்பது, ஒரு குழந்தையை வந்து எப்படி பராமரிப்பது, ஒரு அன்பால குடும்பத்தை எப்படி வந்து செயல்படுறது, பெரியவங்களை எப்படி பார்த்து, எல்லாமே வந்து பெண்ணுக்கு மட்டும் கிடையாது, ஒரு ஆணுக்கும் இருக்கிறது. எல்லாரிடமும் எப்படி பண்பாகவும் அன்பாகவும் நடந்து கொள்வது என்பது இருவருக்கும் சமமானது. ஆனால் ஒரு பெண்ணு மட்டும் வந்து அப்படின்னு சொல்றீங்க, இது எந்த விதத்துல நியாயம் என்றது எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இப்போ வரைக்கும் எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு. சரிங்களா? அப்போ ஒரு ஆண் என்பவனும் சரிசமமாக ஒரு வீட்டுல ட்ரீட் பண்ணணும். அந்த பெண் கருத்துக்கு அவங்க என்ன பண்ணணும், மதிக்கணும். ஒரு மனைவியை மதிக்க வேண்டும். அதுக்கப்புறம் அவங்களுடைய குழந்தைகளை மதிக்கணும். ஒரு பெண்ணுக்கு நீங்க மதிக்கிற அந்த மதிப்பு ஒரு ஆணுக்கு கொடுக்குறீங்களா? ஓகேங்களா? சோ ஆணுக்கு ஒரு பெண், அதாவது பெண்ணுன்னா ஒரு டாட்டர்ஸ் வந்து நீங்க மதிக்கிறீங்க, ஆனா ஒரு ஒய்ஃப் வந்து நீங்க மதிக்கிறீங்களான்னா கிடையாது. ஓகேங்களா? ஆனா அதையெல்லாம் கொண்டு வந்தது யார்? அந்த ஒய்ஃப் தானே. எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை பெற்று எடுத்து அவளுக்காக எவ்வளவு சாக்ரிஃபைசஸ் பண்ணி அந்த உயிரை கொடுத்து உடலையும் கொடுத்துருக்காங்க. ஒரு பெண் தானே படைத்திருக்காங்க எல்லாமே இல்லைங்களா? ஆனா அந்த பெண்ணை விட்டுட்டு டாட்டர்ஸ்க்கு மதிக்கிறீங்க.
ஒரு மனைவியே மதிக்கிறது கிடையாது. எல்லாரையும் பெண் என்பவள் எல்லாரும் சிறந்தவள் தான். ஒரு மனைவியா இருக்கட்டும், ஒரு அம்மாவா இருக்கட்டும், ஓகேங்களா, ஒரு எந்த ஒரு இதா ரோலா வேணா அவங்க பிளே பண்ணட்டும், அவங்கள மதிக்கணும். ஃபர்ஸ்ட் அவங்க கருத்துக்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அவங்களும் சமமானவர்கள். உங்களுக்கு எப்படி திங்கிங் இருக்கோ அதே சேம் திங்கிங் தான் பெண்களுக்கும் இருக்கு. பெண்ணுக்கு மூளை இல்லையா? இருக்கு. ஓகேங்களா, புத்திசாலித்தனம் இல்லையா? எல்லாமே இருக்கு. நீங்க வெளியே போறீங்க, எல்லாம் பண்றீங்க, அதனால உங்களுக்கு அறிவு கூர்மை அதிகமா இருக்கு. பெண்களை எங்க வெளியே போய் கூர்மையாக நீங்க வைத்துக் கொள்கிறீர்கள்? கிடையாதே. அவள் போகக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் புத்தியை மழுங்கடிக்கிறீர்கள். இதுதான் பெண் கல்வியா? பெண் கல்வி என்பது அவள் எப்பொழுது சுதந்திரமாக செயல்படுகிறாளோ, அவள் கருத்துக்களுக்கும் அவள் அன்பிற்கும் பாத்திரமாக யாரெல்லாம் நடந்து கொள்கிறார்களோ அதுதான் உண்மையான எஜுகேஷன். விமனும் இதை புரிஞ்சுக்கணும். விமென்ஸ் எஜுகேஷன் ஜஸ்ட் லைக் தட் மேக்கப் பண்றதுல எங்களுக்கு ட்ரெஸ்ஸிங்ல மட்டும் ரைட்ஸ் வேணும், இந்த மாதிரி நம்ம கேவலமான ஒரு இதுக்கு நம்ம போகக்கூடாது. ட்ரெஸ்ஸிங்ல எங்களுக்கு சுதந்திரம் வேணும். ட்ரெஸ்ஸஸ்லாம் எதுக்காக? நம்ம ஒரு கல்ச்சர், நம்ம உடலுக்கு எது சூட்டபிளா இருக்கோ அதுதான் நம்ம வியர் பண்ணணும். ஸோ அதை விட்டுட்டு நீங்க போயிட்டு அந்த இந்த உடலுக்கும் உயிருக்கும் நீங்க அந்த அன்பிற்கும் சண்டை போடுவதை விட்டு பெண் கல்வின்னு சொல்லிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த கல்ச்சரை சீர்படுத்தக்கூடிய அந்த இதுக்கு போயிட்டு இருக்கீங்களே தவிர பெண்களுக்கும் ஒரு அறிவு. பெண் எஜுகேஷன், உமன்ஸ் எஜுகேஷன்ன்றது அன்பால எப்படி வெல்லணும், ஓகேங்களா, அதை தெரிஞ்சுக்கணும். அன்பு, ஆதரவு, நல்ல ஒரு உணர்வு நிலை, நல்ல ஒரு உணர்ச்சிகளை புரிந்து கொள்கிற ஒரு நிலை ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டும். ஓகேங்களா, ஒரு ஆணை புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிஞ்சுக்க வேண்டும். அப்புறம் எப்படி சமைக்க, எல்லாமே தான். பெண்ணுக்கு மட்டும் கிடையாது, ஆணுக்கும் தான். ஆனாலும் இன்றைய காலகட்டத்துல எல்லா பெண்களும் டிஃப்ரெண்டா இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி இல்லாம பெண்கள் எல்லாத்துக்கும் சிறந்தவராக இருந்துட்டு தான் இருக்காங்க. நீங்க திருப்பி இந்த உணர்ச்சிகளையும் அன்பிலையும் சிறந்த விளங்குங்க சொல்றேன். ஜஸ்ட் லைக் தட் ஃபேஷன், எங்க பார்த்தாலும் ஃபேஷன் டிசைனிங், பியூட்டி பார்லர். ஸோ பெண்கள் என்ன ஜஸ்ட் மேக்கப் பண்ணிட்டு சுத்துறதுக்கு மட்டும்தான் பெண் தன்மையானது இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு இதுக்கு தான் நம்ம பிறந்தோமா? சொல்லுங்க. பிரைடல் மேக்கப் இதெல்லாம் தேவையா? இதனால உங்களுக்கு என்ன பயன் கிடைக்குது? ஓகேங்களா, ஒரு பியூட்டியை வச்சுக்கொண்டு உடலை பொறுத்து கொண்டு ஒரு பெண்ணுக்கு எந்த சுதந்திரமும் தேவையில்லை. ஒரு உயிர் எப்படி அந்த உயிருக்கான தேவை என்ன, அந்த உயிர் எப்படி உணருது, அந்த உயிருக்கு என்ன அன்பு, எந்த விதமான அன்பு தேவைப்படுது, அதுலதான் இருக்கு அந்த விமென்ஸ் எஜுகேஷன். அதுக்காக போராடுங்க. அன்பு கிடைக்கலையா, அதுக்காக போராடுங்க. பெண் கல்வியை நான் மேக்கப் பண்ணணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும்னு ஃபைட் பண்ணாதீங்க. சரிங்களா? அதே மாதிரி ட்ரெஸ்ஸுக்காக போய் ஃபைட் பண்ணாதீங்க. அதுல சுதந்திரம் கேட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பெண் என்பவளும் ஒரு ஆன்மீகவாதி, சிறந்த ஆன்மீகவாதி. பெண் என்பவள் ஜஸ்ட் போதை பொருள் கிடையாது. மேக்கப் பண்ணிட்டு அவளை அழகப்படுத்தி அதை மட்டும் பாக்குறதுல மட்டும் ஒரு விஷயமும் கிடையாது. சரிங்களா? நல்லா மேக்கப் பண்ணி வச்சுட்டு எல்லாருக்கும் பார்வைப்படுற விதமாக நாம ஷோ பண்றதுக்கு மட்டும் பெண்ணானவள் கிடையாது. அழகு முக்கியம்தான், அறிவு முக்கியம்தான், எல்லாமே பெண்ணுக்கு இருக்கிறது. ஆனா அதையே ஒரு விதமாக இப்போதைக்கு ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. ஸோ அது விமென்ஸ் எஜுகேஷன் இல்லை. தயவு செய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. டோன்ட் கோ ஃபார் பியூட்டி பார்லர்ஸ். எல்லாம் நீங்க பண்ணிக்கோங்க, அழகுபடுத்திக்கோங்க, உங்களை கல்ச்சர் வச்சுக்கோங்க, சுத்தமா வச்சுக்கோங்க. தட் இஸ் எனஃப். அதே மாதிரி உங்க வாழ்க்கைக்கு தேவையான அந்த பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கைக்கு என்னென்ன பயன்படுது, ஒரு பெண் எப்படி சமைக்கலாம், வீட்டை குடும்பத்தை எப்படி பராமரிக்கலாம், ஓகேங்களா, அவங்க பினான்சியலா எப்படி டிபெண்ட் இல்லாம அவங்களும் பினான்சியலா எப்படி சம்பாதிக்கலாம். வீட்டுல இருந்தும் இப்ப நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க. பினான்சியல் ஃப்ரீடம் தானே உங்களுக்கு வேணும். நிறைய பேர் பினான்சியல் ஃப்ரீடம் வேணும் தானே வேலைக்கு போயிட்டு குடும்பத்தை நம்ம பாத்துக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையினால் இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பினான்சியல் ஃப்ரீடம், பெண்ணுக்கும் வேலைக்கு போகணும், அதே மாதிரி வீட்டுல அன்பு ஆதரவோடும் இருக்கணும், சப்போர்ட்டிவாவும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பெண் ஆனவள் எல்லாத்துலயுமே உயர்வானதாக இருக்கணும். புத்திசாலித்தனத்திலயும் சரி, அறிவு கூர்மையிலும் சரி, எல்லாத்துலயுமே ஒரு ஸ்பெஷலா இருக்கணும். அதுதான் பெண் தன்மை. தட் இஸ் விமென்ஸ் எஜுகேஷன். ஓகேங்களா? இந்த உணர்தல்ல தான் இருக்கு. அதை விட்டுட்டு நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சமூகத்துல இந்த சொசைட்டில கல்ச்சர் இது பால்படுத்திட்டு இருக்கோம். நிறைய விமென்ஸ் ரைட்ஸ் சொல்லிட்டு கண்டதுக்கெல்லாம் 30% ரிசர்வேஷன் வாங்குறீங்களே தவிர, ஆனா முக்கியமானதுக்கு ஒரு அன்பிற்கும் ஒரு இதுக்கும் உங்களுடைய கருத்துக்கும் வாங்க மாட்டேங்கிறீங்க. எதுவுமே இல்லை இல்லையா? எல்லாமே ஒரு பெண்ணுக்கு பின்னாடி ஒரு ஆணை இருக்கதான் செய்கிறார்கள். இருந்தாலும் உங்கள் கருத்து என்ன? உங்களுக்கு சில பேர் பெண்கள் அவங்களுடைய கருத்து நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். நேச்சுரலாவே பாத்தீங்க அப்படின்னா,
ஒரு ஆணுக்கு பின்னாடியே ஒரு பெண்ணானவள் நிறைய பேர் ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க கருத்து அவங்க வந்து செயல்படுத்தி அவங்க வந்து முக்தி நிலையை அடைஞ்சிடுறாங்க. ஆனா இந்த பெண்ணுடைய இது மனமானது கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு வேதனைப்பட்டு வாழ்க்கையில வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க கருத்து சுதந்திரம் இல்லாம ஹஸ்பண்டோடைய கருத்துக்களையே கொண்டு அவங்க அப்படியே வாழ்ந்து அப்படியே போயிடுறாங்க. சோ இவங்களுடைய கருத்துக்கள் அப்புறம் பிறவி எடுத்தாம என்ன பண்ணுவாங்க, பிறவி எடுத்து எடுத்து அந்த முக்தி நிலையானது நீண்டு கொண்டே போகிறது. ஓகேங்களா? அதுக்காக நாங்க இப்பயே மோட்சம் தான் பண்ணுங்க அப்படின்லாம் நான் சொல்ல வரல. என்னன்னா எல்லா கருத்துக்களுக்கும் சுதந்திரம் கொடுங்கள். இது ஆணைக்கு நான் சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு ஆணும் தன்னுடைய மனைவிக்கும் சுதந்திரம் கொடுங்கள். குழந்தைகளுக்கு அவங்களுடைய கருத்துக்களை வந்து உங்களுடைய கருத்துக்களை அவர்கள் மேல் திணிக்காதீங்க. அதுதாங்க விமென்ஸ் எஜுகேஷன், அதுதாங்க பெண் சுதந்திரம் என்பது, அதுதான் விமென்ஸ் ரைட்ஸ். ஓகேங்களா? இப்ப பேசுறாங்களே இதெல்லாம் பியூட்டி பார்லர் அங்கங்க ஃபேஷன் டிசைனிங் வைக்கிறது, இதெல்லாம் மட்டும் விமென்ஸ் எஜுகேஷன் கிடையாது. ஓகேங்களா? ஸோ விமென்ஸ் எஜுகேஷன் அப்படின்றது அவங்க கருத்துக்களாலும் சுதந்திரமாக ஒரு வீட்டில் எந்த பெண் மதிக்கப்பட்டு அவங்க கருத்துக்களுக்கு வந்து சுதந்திரம் கொடுத்து அவர்கள் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா எப்படி லீட் பண்றாங்க, அந்த விமென் சக்சஸ்ஃபுல்லா அப்படின்றது அவளை உணர வைக்கணும் ஒவ்வொரு ஆணும். அப்பதான் நீங்க அவளை உணர வைக்கும் போது நீங்களே உணர்ந்துருவீங்க, நீங்க அதுக்கு மேல சக்சஸ்ஃபுல் ஆயிடுவீங்க. ஓகேங்களா? ஆனா எந்த வீட்டில் வந்து ஒரு பெண் அடக்கப்படுகிறார்களோ சுதந்திரம் இல்லாமல் திரிகிறார்களோ அவர்கள் வந்து அந்த வீட்டுல அந்த ஆணும் நல்லா இருக்க முடியாது. அதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு பெண் சக்தியை நீங்க அடைஞ்சாதான், அந்த பெண் தன்மையை அடைந்தால்தான் நீங்களே முக்தியை அடைய முடியும். ஒரு பெண்ணை டார்ச்சர் பண்ணிவிட்டு அவர் கருத்துக்கள் சுதந்திரம் இல்லாமல் பண்ணி விட்டுட்டு நீங்களும் முக்தி அடைய விடாம போயிட்டு அவங்களையும் முக்தி அடைய விடாம பண்ணாதீங்க. ஒரு திருமணம் என்பது ஆணும் பெண்ணும் இணைவது. அது வந்து என்னது உடலால் மட்டும் இணைவது அல்ல. இந்த உடல் என்பது ஜஸ்ட் லைக் தட். இங்க இது ஒரு ஸ்டேஜ் இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா, உலகம் ஒரு ஸ்டேஜ், வேர்ல்ட் இஸ் ஸ்டேஜ். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து நம்மள ஆக்டர்ஸ் தான், ஜஸ்ட் இந்த உடலை கொண்டு ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா உயிருக்கு எது முக்கியம்ன்றத புரிஞ்சுக்கோங்க. அந்த உயிருக்கு அவங்களுடைய கருத்து சுதந்திரம் முக்கியம். அந்த பெண் எதற்காக பிறந்தாள் என்பதை அவள் தனித்துவமாக உணர விடணும். அவள் உணர்ச்சிகளை அவளுக்கு உணர விடணும். அவளுடைய அன்பை அவளுக்கு யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதே ஃப்ரீடமா அவங்களுக்கு வந்து விடணும். கருத்து சுதந்திரம் கொடுக்கணும். அவங்க தாட்ஸ் அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை பண்ணிட்டு அவங்க முக்தி அடையட்டும். அதுக்கு விடுங்க. அதை விட்டுட்டு உங்களோட தாட்ஸ் எல்லாம் நீங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு நீங்களும் முக்தி அடைய முடியாது. அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு உங்களை சாபமிட்டு ரெண்டு பேருமே முக்தி அடையாது. ஸோ திருமணம் என்பது இனிக்க வேண்டும் அப்படின்னா பெண் சுதந்திரமானவளாக ஒரு வீட்டில் வளம் வர வேண்டும். அவளுக்கு சப்போர்ட்டிவாக நீங்களும் இருக்க வேண்டும். ஓகேங்களா? தட் இஸ் விமென்ஸ் எஜுகேஷன். அப்பதான் அந்த விமென்ஸ் எஜுகேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா நீங்க வந்து பண்ண முடியும். இதை யாருமே சொல்லி கொடுக்கறது இல்லை இந்த காலகட்டத்துல. ஸ்கூல்லயே சரி, ஜென்ரலாக வீட்லயும் சரி. ஒரு வீட்டில் வந்து ஒரு தாயானவள் ஃபர்ஸ்ட் தாய் ஒழுங்கா இருக்கு. ஒரு பெண் வந்து ஃபர்ஸ்ட் ஒழுங்கா இருக்கணும். ஆண் பிறந்துட்டா அப்படின்னா அவங்கள மேலானவர்களாக நீங்க கருத்துறீங்க. என்ன டிஃபரெண்ட் இருக்கு அவங்களுக்கு உங்களுக்கும் சொல்லுங்க. பெண்ணும் இப்ப பாத்துக்கிறான், ஆணும் பாத்துக்கிறாங்க, அப்பா அம்மா வயசான காலத்துல இல்லைங்களா? அதனால என்ன இருக்கு உங்களுக்கு பலன்? ரெண்டு பேரும் சமமானவர்கள் என்று எப்போ ஒரு தாய்மை அடையும் போது நீங்க வந்துட்டு அந்த குழந்தைகளை நீங்க வளர்க்குறீங்களோ, ஆண் பெண் சரிசமமாக சொல்லி வளர்க்குறீங்களோ, அப்ப சுதந்திரம் கிடைக்கும். அப்ப வந்துட்டு விமென்ஸ் எஜுகேஷன் சக்சஸ்ஃபுல் ஆகும். ஓகேங்களா? சோ இதுதான் கல்வி. இந்த கல்வியை அவங்க குழந்தையில இருந்தும் போதே நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணாதீங்க. அவங்க குழந்தையா இருக்கும் போதே சமமானவர்கள் என்று சொல்லி வளங்க. ஃபர்ஸ்ட் அதை பண்ணுங்க. ஓகேங்களா? ரெண்டுமே புத்திசாலியானவர்கள், ரெண்டும் அன்பு சிறந்தவர்கள், ரெண்டு பேருமே ஈக்குவல். ரெண்டு பேர் கருத்துக்களுக்கும் மதிங்க. ஆண் பெண் யாரா இருந்தாலும் சரி மதிங்க. அவங்கவுங்க கருத்துக்களுக்கு அவங்கவுங்க மதிச்சிங்கனாவே 100% ஆன ப்ராப்ளம்ஸ் வந்து எதுவுமே இருக்காது. ஸோ இந்த உலகத்துல சேலஞ்சஸே இருக்காது. அனைவரும் நிம்மதியாக வாழ்ந்து அனைவரும் அந்த முக்தி நிலை இன்பப்பேரை முக்தி நிலை அப்படின்ற அந்த இன்பப்பேரு அடைய முடியும். ஆன்மீகம் என்பது ஆண்களுக்கு மட்டும் அல்ல, சரிங்களா? பெண்களுக்கும் சரிசமமானது. யாருக்கெல்லாம் ஆத்மா இருக்கிறதோ அனைவருக்கும் ஆன்மீகம் பொருந்தும். இவன் என்ன பண்ணிடுறான், நான் ஆன்மீகத்துக்கு போறேன்ட்டு பொண்டாட்டியை விட்டுட்டு பிள்ளைய விட்டுட்டு எங்கேயாவது போயிடுறது, துறவு நிலை. அது வந்து ஆன்மீகமா? தன்னுடைய கடமையை முடித்துதான் ஒரு ஆணா இருக்கட்டும் ஒரு பெண்ணாக இருக்கட்டும் போக வேண்டும். இல்லையா பிரம்மச்சாரியாக இருந்து போங்க, முக்தி அடைங்க. யாரையும் வந்து துன்புறுத்தாமல் யாருடைய கருத்துக்களுக்கும் தடை இல்லாமல் ஒரு உயிர் வாழ வேண்டும். ஆணா இருக்கட்டும், கடைசியாக நான் சொல்லிக்கிறேன், ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ரெண்டு பேரும் அவங்கள தனித்தனியாக அவங்களுடைய கருத்துக்களை வைத்துக் கொண்டு அவங்கள வாழ விடுங்க. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா?
ஸோ ஒரு ஆண் பெண்ணை அடக்கிறது, ஒரு பெண் ஆணை அடக்கிறது, அவங்களுடைய கருத்து சுதந்திரம் இல்லாம அவங்களை வந்துட்டு டார்ச்சர் பண்றது, இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே ஒரு ஆணை புரிந்து கொள்ளுங்க. ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு பெண் ஆண் அப்படின்னா அந்த பெண்ணை புரிந்து கொண்டு சுதந்திரமாக வளர்க்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக அந்த வீடும் சரி, சமூகமும் சரி, அந்த நாடும் சரி. அதான் சொல்றாங்க இல்லையா, விவேகானந்தர் சொன்னார், ஒரு பெண் வந்துட்டு எஜுகேஷன் இம்பார்ட் பண்ணா காந்திஜி, விவேகானந்தர், நிறைய மேதாவிகள், நிறைய ஞானிகள் வந்து சொல்லியிருக்காங்க, ஒரு பெண் கல்வி எடுத்தால் இந்த நாட்டுக்கே வந்துட்டு ஒரு பெருமை. வீடு சிறக்கும், நாடு சிறக்கும், சமூகமும் சிறக்கும், அனைத்துமே சரியாக விடும், உலகம் சமநிலை ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த விமென்ஸ் எஜுகேஷன் அப்படின்றது சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறது கிடையாது. புரியுதுங்களா? இன்னைக்கு நான் சொன்ன கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கண்டென்ட் படி நீங்க வந்துட்டு ஒருத்தருக்கும் புரிதலோடு நடந்து கொள்ளுங்க. அதுதாங்க விமென்ஸ் எஜுகேஷன். விமென்ஸ் எஜுகேஷன் பெண்கள் மட்டும் கத்துக்காம அனைத்து ஆண்களும் இதை பார்த்து கொண்டு எல்லாருமே என்ன பண்ணணும், இந்த விமென்ஸ் எஜுகேஷன் சுதந்திரமாக பெண்ணை வாழ விடுவதற்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஆணும் சிறந்தவர்கள் தான், பெண்ணும் சிறந்தவர்கள் தான். நான் பெண் மட்டும் மேலானவள் என்று இங்க நான் சொல்லவில்லை. சரிங்களா? எதுல அவங்க மேலானவர்கள், ஆண்கள் எதுல மேலானவர்கள் அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை கொண்டு நீங்க என்ன பண்ணலாம், நிறைய வந்து இது பண்ணலாம். அதே மாதிரி இப்போ சொல்ல விரும்புறேன், நிறைய கவர்மெண்ட் வந்து கேர்ள்ஸ் எஜுகேஷனுக்காக நிறைய ஸ்கீம்ஸும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதற்காக பெண் கல்விக்காகவும் சரி, பெண் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப்ஸ் இல்லைங்களா, நல்ல ஒரு தொழில் முயற்சியில சிறந்து விளங்கணும் அப்படின்றதுக்காக ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ், MSME. ஸோ இது மூலமாக பெண்களுக்கு வந்துட்டு வாய்ப்புகளும் வந்துட்டு அவங்க தொழில் முனைவோர் ஆகுவதற்கும் ஃபினான்ஷியலி ஃப்ரீடம் ஆகிறதுக்கும் அவங்களுக்கு வந்து இப்போ எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லா பெண்களும் நீங்க அதை பயன்படுத்தி கொண்டு நீங்க என்ன பண்ணணும், ஃபினான்ஷியலாகவும் ஸ்டேபிளா இருக்கணும், அன்பாலும் ஸ்டேபிளா இருக்கணும், உணர்ச்சிகளாலும் ஸ்டேபிளா இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி எந்த பெண்கள் வந்துட்டு தெளிவான முடிவுகளை எடுப்பாங்க கண்டிப்பாங்க. ஸோ ஆண்கள் வந்துட்டு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், அதை பெண்களை கொண்டும் ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணி எடுங்க. எந்த டெசிஷன் மேக்கிங்கா இருக்கட்டும், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா, ஒரு சூழ்நிலையில இருக்கீங்க அப்படின்னா, தனியா இருந்தா நீங்க ஒரு டெசிஷன் மேக்கிங் ஈஸியா பண்ணிட்டு அழகா போயிடலாம். ஆனா ஒரு ஆண் பெண் தனியா இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை வராது, சேலஞ்சஸ் எதுவும் இருக்காது உங்களுக்கு. சேலஞ்சஸ் இந்த காலகட்டத்துல எது வருது, பெண்களால கிடையாதுங்க. ஸோ எல்லாமே என்ன ஆகும்னா, ரெண்டு பேருடைய அடக்குமுறையும் இருக்கு. ஒரு பெண்ணும் ஆணை அடக்கிறது, ஒரு ஆண் பெண்ணை அடக்கிறதுனால இருக்கு. ஸோ இந்த மாதிரி இல்லாம, ஸோ டெசிஷன் மேக்கிங்னு வரும்போது ஒரு குடும்பமா இருக்கும்போது எல்லாரையும் சேர்ந்து அவங்களுடைய அந்த மனநிலை என்ன அப்படின்றதும் எல்லாருக்கும் ஹர்ட் ஆகாம ஒரு டெசிஷன் மேக்கிங் பண்ணுங்க. தட் இஸ் அதுதான் முக்கியமான எஜுகேஷன். ஓகேங்களா? டெசிஷன் மேக்கிங். அதுக்கப்புறம் ஒரு பெண்ணை வந்து எப்பயுமே ஒரு ஆண் வந்து தாழ்த்தியே பேசிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி பேசாதீங்க. ஓகேங்களா? பெண்ணை வந்து உயர்வானவளாக நினைங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் அந்த பெண் வந்து செய்வா. அவளை வந்து கேவலமானவ அப்படி இப்படின்னு நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா, பொம்பளை தானே அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. ஓகேங்களா? எப்போ ஒரு பெண் சிறந்து விளங்குவாள் அப்படின்னா, அவளை நீங்க பாசிட்டிவா சொல்லும் போதுதான். அதே மாதிரி அவளை பாசிட்டிவா சொல்லி நீங்க கூட இருக்கவங்க எப்படி வந்து ஒரு பாசிட்டிவ் வந்து ஆல்வேஸ் ரெஃபர்ஸ் பாசிட்டிவ் தான், பாசிட்டிவிட்டி தான் நமக்கு கிடைக்கும். ஃபுல் ஆஃப் பாசிட்டிவா இருங்க. ஓகேங்களா? அந்த பெண்ணை பத்தின ஒரு நெகட்டிவ் கண்ணோட்டத்தை விட்டுட்டு ஒரு ஆண் என்பவன் பாசிட்டிவாவே திங்க் பண்ணுங்க. ஸோ பாசிட்டிவா நடக்கும். அது அப்படியே தப்பு நடந்தாலும் அதை எப்படி பாசிட்டிவா சரி பண்ணணும் அப்படின்றத நீங்க பார்க்கணும். அதை விட்டுட்டு நெகட்டிவான அந்த ப்ராப்ளம் சால்விங் எல்லாம் பண்ணாதீங்க. ஸோ வென் யூ கம் டு த ப்ராப்ளம்ஸ், அதை நீங்க சால்வ் பண்றது வந்துட்டு ஒரு பெண்ணை சால்வ் பண்றது ரொம்ப மென்மையான முறையில தான் நீங்க சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? நிறைய எங்க ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னா, பெண்ணை வந்து ஹார்ஷா ட்ரீட் பண்ணும்போது அவங்களுக்கு பிடிக்காது. மென்மையானவள், மேன்மையானவள், பெண் சக்தியானவள் இல்லையா? என்ன வேணாலும் பெண் சாதிக்க முடியும். ஏன் சொன்னாங்க? அவ திங்க் பண்ணா என்ன வேணாலும் முடியும். ஏன்னா அவ உணர்ச்சிகளால ஸ்ட்ராங்கானவள், அன்பில் சிறந்தவள். அன்பை கொண்டும் உணர்ச்சிகளை கொண்டும் எதையும் சாதிக்க முடியும் இல்லையா? அப்ப பெண் நினைத்தால் அதுதான், பெண் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட அந்த பெண்ணை கீழ்த்தரமாக ட்ரீட் பண்ணாதீங்க ஆண்களே. ஸோ இந்த ஆண்களுக்கு நான் கடைசியா சொல்ல விரும்புறேன். ஸோ ஆண்கள் எல்லாருமே பெண்களை மதிங்க, போற்றி புகழுங்க. கண்டிப்பாக இந்த நாடு, குடும்பம் எல்லாமே செழிக்கும். ஓகேங்களா? அனைத்துமே சமநிலையாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி இந்த இதை வந்து உங்களுக்கு முடிச்சுக்கிறேன். ஸோ நிறைய கோட்ஸ் இருக்கு. அதே மாதிரி பெண்கான நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் இப்போ வந்துருச்சு. ஸோ பெண்கள் யாராவது
ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் இல்லாம இருக்கீங்க அப்படின்னா இப்ப நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட்லாம் வந்துச்சு. அதெல்லாம் உங்க ஊர்லயே செயல்பட்டு இருக்காங்க. ஸோ அதையெல்லாம் கொண்டு நீங்க என்ன பண்ணலாம், உங்களோட டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ அதையெல்லாம் நீங்க ஆண்களும் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் பயன்படுத்தி பெண்ணுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அவங்களும் தொழில் முனைவராக ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து அவங்களுக்கு நீங்களே ஹெல்ப் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அவ பெண் தானே நான் பண்றேன்ல போதும்னு நினைக்காதீங்க. அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, ஃபினான்ஷியல் ஃப்ரீடமா இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் ஒரு ஆண் தெரிஞ்சிருந்தா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நிறைய பெண்களுக்கு வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ஃபினான்ஷியலா வந்து சஃபர் ஆயிருக்காங்க, ரொம்ப பாவர்ட்டியில இருக்காங்க, ஸோ ஏழ்மை நிலையெல்லாம் இருக்காங்க. அவங்கள முன்னேற்றத்துக்காக நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதையெல்லாம் எல்லா இடத்துலயும் எடுத்துட்டு போய் சேர்த்துங்க. எல்லா பெண்களும் டெவலப்மெண்ட்டுக்கு வந்துட்டு நீங்களே போய் தெரிஞ்சுக்கோங்க. சில விஷயங்களை வந்து போயிட்டு எங்கெங்க என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களை நீங்க டெவலப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபினான்ஷியலாகவும் நீங்க வந்துட்டு ஸ்டேபிளா இருந்தீங்க அப்படின்னா அது ஒரு இம்பார்ட்டன்ட். இந்த காலகட்டத்தில் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமும் இருக்கணும், ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு எல்லா ஒரு புத்தி கூர்மையோட நீங்க இருந்தா மட்டும்தான் இந்த ஒரு இதுல பெண்ணானவள் சிறந்து விளங்க முடியும். சரிங்களா? ஸோ இதை பயன்படுத்திக்கோங்க. இன்னைக்கு நான் வந்து என்ன சொல்ல வந்தேன்னா, இது என்னுடைய கண்ணோட்டத்தை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய இருக்கு, பெண்ணை பத்தி பேசிக்கிட்டே போகலாம். பெண்மை எப்படிப்பட்டவள், சுதந்திரமானவள், அவள் எண்ணங்களுக்கு மதிப்புடன் நிறைய பேசிட்டே இருக்கலாம். பட் இன்னைக்கு நான் என்ன சொல்ல வரணும்னு ஷார்ட்டா சொல்லிட்டேன். ஸோ மிக்க நன்றி. ஸோ இன்னைக்கு நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னும் நிறைய பேசலாம். ஓகேங்களா? கண்டினியூஷன் ஆஃப் விமென்ஸ் எஜுகேஷன்னா என்னன்ட்டு இன்னைக்கு நான் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் ஒரு தெளிவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சப்ஜெக்ட்ஸ் மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ விமென்ஸோடைய எஜுகேஷன்னா என்ன அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன், ஒரு 40 minutes. ஸோ அதை பாருங்க, பார்த்து புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. ஸோ எல்லாரும் வந்து பெண் கல்விக்காக போராடலாம், ஆண்களும் பெண் கல்விக்காக சப்போர்ட்டிவாக இருங்க சொல்லி இந்த செஷனை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். மிக்க நன்றி. இந்த வாய்ப்பை அளித்த பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் இந்த தளத்தை எனக்கு அளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. முடிச்சுக்கலாங்களா? ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. முடிச்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ.